போல அரசியல் சட்டங்களை காட்டுல பறக்க விடுவாங்க. எதை பத்தியும் கவலைப்படாம எந்த ஒரு அத்துமீறல்களையும் செய்வாங்கன்னு அப்படி எடுத்துக்கலாம். சிறுபான்மையினர்னு நான் கொண்டு போய் பார்க்க விரும்பல. இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சியில கூட சிறுபான்மையினர் நசுக்குனாங்க. முத்தலாக் சட்டத்தை அமல்படுத்தினாங்க. காஷ்மீர்ல 370 ரத்து பண்ணாங்க. அப்படிலாம் சிலதை சொல்லி காட்டலாம் தவிர இந்த சமூகத்தை நசுக்குனாங்கன்னு செய்யல. சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்துற விதத்துல தான் நிறைய சர்ச்சைகள் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ எலெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ அதோட இம்பாக்ட் என்னன்னு நமக்கு இப்போ தெரியாது. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் எதிர்கட்சிகளை நசுக்கிறது, அவர்களை ஒரு வளர விடாம செய்யணுங்கிறது அரசியல். அழிக்கணும்னு நினைக்கிறது யோக்கியமற்ற செயல். அது நேர்மையான அரசியல் கிடையாது. அதை பிஜேபி என்ன சொல்றது, ஒரு மனம் போன போக்கில் செய்கிறாங்க. தட்டி கேட்க ஆளே இல்லாத மாதிரி செய்கிறாங்க. நாங்கள் நேர்மையாளர்கள் சொல்லிட்டு ஒரு பச்சை ஒரு என்ன சொல்றது, பகல் கொள்ளை மாதிரி நடந்த தேர்தல் பத்திரத்தை எப்படி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு நாடே பார்த்துச்சு. இது மாதிரி பல காரியங்களை கூசாம செய்வாங்க இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்துட்டா.